வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையிலேருந்து மகாராஜநகர்லேருந்து நான் பேசுகிறேன். என்னோடய பேர் பிரகாஷ். வழக்கறிஞராக பணி செஞ்சுட்டு வரேன். தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவன். என்னுடைய வண்டியை டிசம்பர் 25 அதிகாலை 1 மணிக்கு அடித்து நொறுக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட நபரால். அவன் ஒரு வழக்கறிஞர் அப்படின்னு சொல்கிற நபர் கோர்ட்டுக்கு வர்றதில்லை. அந்த பையன் அவன் மீது ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் இருந்திருக்கு. உடைச்சி வண்டியை அருவாளால் வெட்டி பின்னாலெல்லாம் கொத்தி எல்லாம் இது பண்ணிட்டு போயிருக்கிறான். ஆனாலும் காவல்துறை இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கலை. பல முறை புகார் கொடுத்துட்டேன். புகார் கொடுத்து கமிஷனரை ஒரு 4-5 முறை போய் பார்த்தாச்சு. டிசியை பார்த்து டிசி எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 25 நாளுக்கு மேலே ஆகுது. ஆய்வாளர் அவர்கள் புகார் கொடுத்து அதை கிடப்பில் போட்டுட்டு அதை நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்க. அருவாளால் குத்தி வண்டியை முழுக்க சேதப்படுத்தி இப்படி நிற்குது. மகாராஜநகரில் காவல் நிலையத்துக்கு பின்பாக, மகாராஜநகர் மருத்துவமனை காவல் நிலையம், டிவிஎம்சிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. மருத்துவமனை காவல் நிலையத்துக்கு பின்பாக தான் என்னோடய வீடு இருக்குது. புகார் கொடுத்து 4 நாட்கள் கழித்தும் திரும்ப 1ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு இந்த கற்கள் ஃபுல்லாக வண்டியோட பெயிண்ட்டு தடம் இருக்குது. இதுலேயும் வண்டியோட பெயிண்ட் தடம் இருக்குது. முழுக்க மறுபடியும் அடித்து திரும்பியும் புகார் கொடுத்ததுக்கப்புறமும் அடித்து உள்ளே கற்கள் கிடக்குது. நின்று காரில் வண்டியை உடச்சிட்டு போயிருக்காங்க. அந்த வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த ஃபுட்டேஜை போலீஸ் எடுத்தாங்க. இந்த பக்கம் இதிலேருந்து 2 வீடு தள்ளி நடராஜா ஸ்டோர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கார் நிற்கிற வீட்டோட உரிமையாளர்கிட்ட கேட்டு அந்த ஃபுட்டேஜையும் எடுத்து நான் காவல்துறையிட்ட கொடுத்தாச்சு. காவல்துறை வந்தாங்க. எனக்காக சில காவலர்கள் நல்லபடியாக நின்று வேலை பார்த்து ஃபுட்டேஜெலாம் எடுத்து கொடுத்தாங்க. கொடுத்தும் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. இதிலேருந்து பார்த்திங்கன்னா நான் 2-3 வீடு தள்ளி ஏடிஎம் இருக்குது, பேங்க் இருக்குது. லெஃப்ட்டில் திரும்பினா காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் 2 பலசர கடை இருக்குது. அதுலேயும் கேமரா இருக்குது. இந்த சைடு கார் நிற்கிற பகுதியில் வலது பக்கம் திரும்பி போனால் அதில் ஒரு திருத்துவ தேவாலயம்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவ சர்ச் இருக்குது. அதில் ஹைஃபோக்கஸ் 8 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. தெளிவாக அதில் பதிவாகிருக்கும். அதில் ஃபுட்டேஜ் எடுத்து அவங்க பார்க்க முடியும். இருந்தாலும் அவனது சமூகத்தை சார்ந்த நபர், மாட்டு சமூகத்தை சார்ந்த நபரால் உடைக்கப்பட்டது. அவனுடைய சமூகத்தை சார்ந்த நபர் அவருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய, சப்போர்ட் பண்ணக்கூடிய வழக்கறிஞர் அதை எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு போஸ்ட் பண்ணுறதா இன்ஸ்பெக்டர் மேடம் சொன்னாங்க. இப்போ ஆய்வாளர்கள் மாறி போயிட்டாங்க. புது ஆய்வாளர் வந்திருக்காங்க. இவங்களும் வழக்கு பதிவு செய்கிறதுக்கு மறுக்கிறாங்க. காலையில் வாங்க, சாயங்காலம் வாங்கன்னு சொல்கிறாங்க. 25ஆம் தேதி முதல்ல அடித்தாங்க. 2வது 1ஆம் தேதி இரவு 9:30க்கு காரில் திரும்பி அடிச்சுட்டு போயிருக்காங்க புகார் கொடுத்ததுக்கு. இது 2வதாக தாக்கப்பட்டது. சுற்றி கல்லை கொண்டு எரிஞ்சு இது பண்ணிவிட்டு அருவாளாலையும் கொத்தி உடச்சிட்டு போயிருக்காங்க. இவங்க உடைச்சவன் வக்கீல் அப்படின்றதுனாலையும் அவனுடைய சமூகம் சார்ந்த வழக்கறிஞர்கள் இதில் எஃப்ஐஆர் போட்டால் நாங்கள் உங்கள் ஸ்டேஷனை மறிப்போம், போராட்டம் பண்ணுவோம், பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆய்வாளரை மிரட்டுறதாகவும் அவங்க காவல் நிலையத்திலே சொல்கிறாங்க. இவ்வளோ நாட்கள் ஆகியும் இது இன்னும் செய்யப்படாமல் இருக்குது. அப்போ சாமானிய மக்கள், அப்பாவி மக்கள் எந்த அளவில் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றத பொதுமக்கள் பார்க்கணும். நான் வழக்கு பதிவு செஞ்சால் கண்டிப்பாக பிசிஆர்லாம் வரும், அதனால் போட மாட்டேன் அப்படின்னே சொல்கிறாங்க. டிசி எனக்கு முன்பாகவே ஃபோன் பண்ணி சொல்லி எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சொல்லியும் இந்த காவல் நிலையத்தில், டிவிஎம்சிஹெச் காவல் நிலையத்தில் இதுக்கு சம்மந்தமாக இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை. போகிற நேரம்லாம் பிறகு வாங்க, சாயங்காலம் வாங்க, காலையில் வாங்க அப்படின்றாங்க. சுற்றி சிசிடிவி இருக்குது, அவங்களால எடுக்க முடியும். வேணும்னே இதை காலம் கடத்தி 25 நாட்கள் ஆகிட்டுனா அந்த ஃபுட்டேஜ் இருக்காதுன்றக்க காலம் கடத்திட்டும். அந்த பையனே நான் தான் உடைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணாடியை மாற்றிதான் எழுதி கொடுத்துட்டு மறுபடியும் திரும்ப அடிக்கிறான். அப்படி அடித்தும் அவங்க இன்னும் ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த காணொலியை பதிவிட்ட பிறவாது தீர்வு கிடைக்குதான்னு பார்ப்போம்.